போன வாரம் சனிக்கிழமை 17ஆம் தேதி எங்க ஊர்ல வச்சு சில குண்டர்கள் எனக்கு கடத்திட்டு போனாங்க. அவங்க போலீஸ்னு சொல்றாங்க. எனக்கு இப்ப வரைக்கும் அது போலீஸா என்னன்னு தெரியல. அவங்க எனக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அரவக்குறிச்சியில வச்சு. அது எல்லாமே நான் பின்வரும் நாட்கள்ல சொல்றேன். பின்வரும் நாட்கள்லாம் கிடையாது, நாளைக்கே சொல்லுவேன் நானு. நான் புழல் சிறையில இருந்து வெளியில வருவதற்கு நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து உதவி இருக்காங்க. இப்ப எஜி சூர்யானாலாம் வந்துட்டு எங்க அம்மாவுக்கு தினமும் கால் பண்ணிருக்காரு. அண்ணாமலை அண்ணன் வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க, அரவக்குறிச்சி போயிட்டாங்க. அரவக்குறிச்சியில இருந்துட்டு அண்ணாமலை அண்ணன் எல்லா அதிகாரிகளும் கால் பண்ணிருக்காரு. திருப்பூர் எஸ்பி கால் பண்ணிருக்காரு, டிஐஜி கால் பண்ணிருக்காரு, ஐஜிக்கு கால் பண்ணிருக்காரு, கலெக்டருக்கு கால் பண்ணிருக்காரு. எனக்காக மனித உரிமை ஆணையம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அண்ணாமலை அண்ணன். அப்படின்ற பட்சத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது போக எனக்கு இன்னொரு விஷயம் என்ன இதுன்னு தெளிவு வருதுன்னா, நான் பாஜக ஒரு அடிமட்ட தொண்டன் தான். எனக்காக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே எனக்காக முயற்சி பண்ணி தான் நான் வெளியில வந்திருக்கேன். இத்தனைக்கும் ஏபி முருகானந்தம் அண்ணா எனக்காக ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக முயற்சி எடுத்திருக்காரு. அண்ணா திடீர்னு ஒரு சூழ்நிலை டெல்லிக்கு போயிட்டாரு. அதே மாதிரி என்ன வெளியில வர்றதுக்கு நான் புழல் சிறையில இருந்து நான் நேத்தே வெளியில வர வேண்டியது. ஏன் வெளியில வரலன்னா, இந்த திமுக அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கே தெரியுமே, நேத்தே வெளியில வரல. இன்னைக்கு கால நேரமே வெளியில வர வேண்டியது சனிக்கிழமை, அதுவும் முடியல. நான் வெளியில வர்றதுக்கு எங்க அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாடியே திண்டுக்கல் மேற்கு மாவட்ட முன்னாள் தலைவரும் தற்போதைய மாநில செயற்குழு உறுப்பினருமான கனகராஜ் மாமா, அவர்தான் வருங்கால பழனியோட சட்டமன்ற உறுப்பினர். நான் இப்போ அடிச்சு சொல்லுவேன். அவரு 9 மணில இருந்து எனக்காக புழல் சிறையில வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு. பழனியில் இருக்கக்கூடிய கனகராஜ் மாமா அப்படி எனக்காக வாதாடின அட்வொகேட் வினோத் அண்ணா, அபிலாஷ் அண்ணா, ஒவ்வொரு இளைஞரில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எனக்காக எத்தனையோ பேர் வந்துட்டு வாரிஸ் பாரதின்ற மாதிரி எல்லாம் நீங்க சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் கூட சொன்னாங்க, பாரதி நீ 2-3 நாள் கழிச்சு பேச ஆரம்பிக்கலாமேன்ட்டு. நமக்கு ரெஸ்டே கிடையாது. இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நமக்கு ரெஸ்டே கிடையாது. எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் எல்லா பிரச்சனையும் நான் பேசுவேன். எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்ற விஷயத்த இனி வரும் காலத்துல சொல்றேன்.